இந்த நல்ல வேலைக்கு கர்த்தர் கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன். நான் வசனமும் பைபிள் வசனமும் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். வாசிக்கிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிரமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். இதில் என்ன ஒன்று சொல்கிறேன், இந்த வசனத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் பதில் இந்த வசனம். கர்த்தராகிய தேவனோட ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தரோட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நாம் இருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மிஷினரியாக போக நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் நிறைய பேர் ஒன்றும் கிடையாது. அதே போல் சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். அதே போல் இருதய நொறுங்குண்டவருக்கு காயம் கட்டுதில்லை. இருதய நொறுங்கின ஒரு அனுபவம் நம்மளுக்கு உள்ளது. அப்பொழுது அந்த அந்த ஆண்டவராக இயேசுவானவர் காயம் கட்டுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பும் அதே போல் காயப்பட்ட காரியம் அனைத்தையும் கர்த்தர் தாமே காயம் கட்டுகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கர்த்தர் செய்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. சிறையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார் என்று இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்கிறார். அநேக பாடுபடலாம், தெரிந்தும் தெரியாமலும் பல விதத்திலும் தவறுகள் செய்துள்ளார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிறார், விடுவிக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் கேலி செய்யும் பொழுது இயேசுவானவர் தாமே அற்புதம் செய்வாராக. நாம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடன் பெற்றவர்களாக இருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். வில்லேஜில், ரூரலில், ட்ரைபல் ஏரியாஸ்லாம் போய் இயேசுவானவரை பற்றி சொல்லுகிறவர்கள் உண்டு. அவ்வாறு அப்படிப்பட்டவர்களோடு கூடி நீங்களும் செய்யுங்கள். மிஷினரியாக போக முடியுங்க, மிஷினரியாக போங்கள். நான் சொன்னேன் நீங்கள் அப்படி கிடையாது. ஆண்டோட அழைப்பு இருக்கணும். அவ்வாறாக போகலாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு காயத்தை ஆற்றுகிற ஆண்டவர். காயம் கட்டுதல், நம் வாழ்க்கையில் காயங்கள் அநேகம் செய்யலாம். காயப்படுத்தும் போது தான் தெரியும் நம்மளுக்கு என்னென்னு. அழுதுறோம் நம்ம. அந்த சமயத்தில் இயேசுவானவர் தாமே அற்புதம் செய்வார். அவர் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ரோமர் 8 அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஏசாயா 61 அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு எளிமையாகவும் புரியும். இயேசுவானவருடைய தியாகமான வாழ்க்கையை ஆண்டவர் காட்டுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நன்றி. ஆமீன்.